அத்தியாயம் 13. முதல் யுத்தகலம். அது காலை உணவு முடிந்திருந்த வேலை. உதயன், ஈழமுரசு, ஈழநாடு, ஈழநாதம் பத்திரிகைகள் அக்குடிலில் பரவியிருந்தன. சிலர் புரட்டி பார்த்து கொண்டிருந்தனர். மூத்த போராளிகள் முகாமிற்கு வந்திருந்த பொதுமக்களின் குறைகளை கேட்டு தீர்க்கும் வழியை சொல்லிக் கொண்டிருந்தனர். சில போராளிகள் ஆங்காங்கே உடற்பயிற்சி செய்து கொண்டிருக்க, மேலும் சிலர் அவர்களின் வேலை விடயமாக முகாமிலிருந்து செல்வதும் திரும்புவதுமாக இருந்தனர். கடந்த 15-20 நாட்களாக நானும் அந்த புதிய முகாம் வாழ்க்கைக்கு பழகி போயிருந்தேன். அங்கிருந்தவர்களில் மிக இளம் வயது போராளி நான் மட்டுமே. திடீரென்று முகாமின் முகப்பில் இருந்து வாக்கி டாக்கி அலறியது. மெயின் டாங்கோ நவம்பர், மெயின் டாங்கோ நவம்பர். அங்கு காவலில் இருந்த போராளி டாங்கோ நவம்பருக்கு மறுமொழி கூறி என்னவென்று கேட்க, எதிர்முனையில் மூச்சு விடாமல் ஆர்மி வெளிக்கிட்டான், சண்டை துவங்கிட்டது, கெதில குரூப் வரட்டாம், S.O ஆல்ஃபா நவம்பர், மெசேஜ் விளங்கிட்டதா ரோஜர், கரகரத்தது குரல். அதை கேட்டதுதான் தாமதம். அவரவர் பார்த்து கொண்டிருந்த வேலைகளை அப்படியே போட்டுவிட்டு ஆயுத அறைகளை நோக்கி பாய்ந்தார்கள். முதலில் என்ன ஏதென்று திகைத்த நான் சுதாரித்து கொண்டு அவர்களுக்கு பின்னால் ஓடினேன். முந்திக் கொண்டவர்கள் ஆளுக்கொன்றாக கிடைத்த ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு வாயிலுக்கு ஓடினார்கள். என்னை உள்ளிட்ட சிலருக்கு சுரிகுழல், துப்பாக்கி, ரைஃபிள் கிடைக்கவில்லை. துப்பாக்கி இல்லாதவர்கள் RPG, MMG, HMG போன்ற கனரக ஆயுதங்களுக்கு லோடர்களாக போக வேண்டியதுதான். நானும் இன்னொரு போராளியும் RPG செல்களை உடம்பில் கட்டிக்கொண்டு பாதுகாப்பிற்கான SMG உப தானியங்கி துப்பாக்கியை கையில் எடுத்தோம். RPG என்பது கவச வாகனங்கள், பாதுகாப்பு அரண்களை தகர்க்க பயன்படுத்தும் உந்துகணை ஆயுதம், ரஷ்ய தயாரிப்பு. பிள்ளையார் என்ற மூத்த போராளி RPGயை எடுத்துக்கொண்டு போக நாங்கள் இருவரும் அவர் பின்னாலேயே ஓடினோம். அங்கே எல்ப் ட்ரக் வண்டி ஒன்று தயாராக உரிமிக் கொண்டிருந்தது. பாய்ந்து குதித்து அதன் பின்னால் ஏறினோம். வண்டி சீறி கிளம்பியது தொண்டமானாற்றை நோக்கி. ட்ரக்கை ஓட்டியவர் மில்லர். ஆம், அதே மில்லர் தான். 1987 ஆண்டு ஜூலை 5ஆம் நாள் விடுதலை போராட்டத்திற்கு தன்னையே தற்கொலையாக்கிய முதல் கரும்புலி. அசைக்கவே முடியாது என்ற மிதப்பில் இருந்த நெல்லியடி இராணுவ முகாமை அடியோடு தகர்த்தெறிந்த மாவீரர். வெடிகுண்டு நிரப்பிய லாரியோடு சிங்கத்தின் குகைக்குள்ளேயே பாய்ந்த புலி. தப்பித்துக்கொள்ள வாய்ப்பும் அவகாசமும் தரப்பட்டது. ஆனாலும் அதை ஏற்காமல் எடுத்த காரியத்தில் பிசகேதும் நடந்துவிடக்கூடாது என்று வாகனத்தை விடாமல் ஓட்டிச் சென்று எதிரியின் இதயத்துக்குள்ளேயே இறக்கிய மில்லர். 70க்கும் மேலான சிங்கள இனவெறி இராணுவத்தினர் அங்கேயே சிதறி உயிரிழந்தார்கள். 100க்கும் மேலானோர் படுகாயமடைந்தனர். அந்த இராணுவ முகாம் தரைமட்டமானது. எதிரியின் நெஞ்சில் பெரும் திகிலை கொளுத்தி போட்ட சம்பவம் அது. ஈழத்தமிழர்களின் போராட்ட வரலாற்றில் கரும்புலிகளின் வீரகாவியத்தை அவ்வாறு தொடக்கி வைத்த மில்லர் தான் இப்போது எங்களின் ட்ரக் வண்டியை வேகமாகவும் நேர்த்தியாகவும் ஓட்டிக்கொண்டிருந்தார். அவரது திறமைகளை பலமுறை அருகிலிருந்து பார்த்து வியந்திருக்கின்றேன். அவர் மட்டுமல்ல, தமிழீழ விடுதலை புலிகளின் போராட்ட வரலாற்றை தம் குருதியால் எழுதி வீரகாவியம் படைத்த பல மாவீரர்களும் அப்போது எங்கள் வல்வெட்டித்துறை முகாமில் இருந்தனர். மேஜர் காந்தரூபன் அறிவுச்சோலை உங்கள் ஞாபகத்திற்கு வரலாம். மேஜர் டேவிட், இந்திய சிங்கள உளவு படைகளின் கைக்கூலியாய் மாறிய EPRLF தலைவர் பத்மநாபா உள்ளிட்ட 16 பேரை அழித்தொழித்த அதிரடி தாக்குதலுக்கு தலைமையேற்றவர் என தமிழக காவல்துறையால் அறியப்பட்டவர். கேப்டன் வீமன், லெப்டினன்ட் ராம்போ, சிவா உள்ளிட்ட பலர் அந்த முகாமில் கடமையாற்றினார்கள். அவர்களோடு சிறுவனான நானும் பயணித்திருக்கின்றேன் துப்பாக்கி ஏந்தி. அந்த முகாமின் பொறுப்பாளராக இருந்த சூசைதான் பின்னாளில் சிங்கள கடற்படைக்கு சிம்ம சொப்பனமாய் விளங்கிய கடற்புலிகளின் சிறந்த தளபதியாய் உயர்ந்த கர்னல் சூசை. அப்போது அவர் வடமராட்சி பிரதேசத்தின் பொறுப்பாளராக இருந்தார். விடுதலை புலிகள் தங்களின் நிர்வாக வசதிக்காக யாழ்குடா நாட்டை 3 பகுதிகளாக பிரித்திருந்தனர். யாழ் நகரை தலைமையிடமாக கொண்ட வலிகாமம், சாவகச்சேரியை தலைமையிடமாக கொண்ட தென்மாராட்சி பிரதேசம், வல்வெட்டித்துறையை தலைமையாக கொண்ட வடமாராட்சி பிரதேசம். இவை அனைத்தையும் உள்ளடக்கிய யாழ்குடா நாட்டிற்கு தளபதி கிட்டு பொறுப்பாளர். வடமாராட்சி பிரதேசம் தலைவர் பிரபாகரனின் சொந்த ஊரான வல்வெட்டித்துறை, பருத்தித்துறை, தொண்டமானாறு, நெல்லியடி போன்ற சிறு நகரங்களை உள்ளடக்கியது. 1985ஆம் ஆண்டின் பிற்பகுதியிலிருந்தே யாழ்குடா நாட்டின் பெரும்பகுதி தமிழீழ விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டில் இருந்தது. அதன் சிவில் நிர்வாகத்தை புலி உறுப்பினர்களே கவனித்துக் கொண்டிருந்தனர்.
வடமராட்சியில் அப்போது பருத்தித்துறை, வல்வெட்டித்துறை, தொண்டமானாறு ஆகிய இடங்களில் மட்டுமே சிங்கள படை முகாம்கள் இருந்தது. அதுவும் ஊருக்கு வெளியே ஒரு சிறு இடத்திற்குள்ளாகவே முடக்கப்பட்டிருந்தார்கள். இராணுவம் ஊருக்குள் நுழைந்து விடாதபடி புலிகள் பாதுகாப்பு அரண்கள் இருந்தன. சிங்கள இராணுவம் அவ்வப்போது திடீர் தாக்குதல் நடத்தும். தமிழர்களின் பகுதிக்குள் தனது முகாமை விரிவுபடுத்த நுழையும். அவர்களின் எல்லைகளை விரிவுபடுத்தினால் சிறிய அளவில் இருக்கும் புலிகள் பெரிய படை முகாம்களை இறுக்கமான முற்றுகைக்குள் வைத்திருக்க முடியாது என்று கணக்கிட்டு இப்படி சண்டையை துவங்குவார்கள். அப்படித்தான் அன்றும் தொண்டைமானாறு படை முகாமிலிருந்து சிங்கள இராணுவம் வெளியேறியது. நெயின் என்ற எங்கள் முகாம்தான் வடமராட்சி பிரதேச விடுதலை புலிகளின் தலைமையகம். அப்பிரதேசத்தில் எங்கு சண்டை நடந்தாலும் உடனே நாங்கள் இருந்த மெயின் முகாமிற்கு தகவல் அனுப்புவார்கள். S.O எனும் சூசை தலைமையிலோ அல்லது அவருக்கு அடுத்த நிலை தளபதியின் தலைமையிலோ அணி புறப்பட்டு செல்லும். அங்கே உள்ளூர் போராளிகளுடன் சேர்ந்து கொள்வார்கள். அந்த சமரை வென்று திரும்புவார்கள். அன்றும் அப்படித்தான். மில்லர் ஓட்டிச் சென்ற ட்ரக் வாகனம் தொண்டை மாநாட்டை நெருங்கும் போதே எந்திர துப்பாக்கிகளின் சீற்றமும் ஷெல் குண்டுகளின் வெடிச்சத்தமும் காதை பிளந்தது. அதைவிட என் இதயம் தடதடத்தது. அடி வயிற்றிலிருந்து ஏதோ ஒரு நீரூற்று வெளியேறுவதைப் போல் ஒரு உணர்வு. சுற்றியிருந்தவர்களின் முகத்தை பார்த்தேன். எல்லோரது முகத்திலும் ஒருவித அமைதி. இன்னவென்று விவரிக்க முடியாத ஆனால் அச்சமூட்டும் ஓர் அமைதி. புயலுக்கு முந்தைய அமைதி. மனிதன் மிருகமாகும் இடம் போர்க்களம் என்பார்கள். அதன் ஊற்றுக்கண் இப்படித்தான். திடீரென்று தலைக்கு மேலே வானில் இரு தும்பிகள் வட்டமிட்டு கொண்டிருந்தன. எதிரெதிர் திசையில் சுற்றியவாறு 50 கேலிபர் எந்திர துப்பாக்கியாலும் ராக்கெட் குண்டுகளாலும் புலிகள் நடமாட்டத்தை குறிவைத்து அடித்து கொண்டிருந்தன. அவற்றின் கழுகு கண்களுக்கு மாட்டிவிடாதபடி ட்ரக் வண்டியை செலுத்தினார் மில்லர். முன்னே செல்ல செல்ல சண்டையின் உக்கிரமும் அதிவேகமாக தெரிந்தது. சற்றென்று வீதியோரம் இருந்த ஒரு அடர்த்தியான மரத்தடியில் வண்டியை நிறுத்தினார். நாலாப்புறமும் செல்வெடித்தது. துப்பாக்கிகள் சடசடத்தது. வண்டியிலிருந்து குதித்து களத்தை நோக்கி குனிந்தவாறும் படுத்து நகர்ந்தவாறும் ஓடினோம். சிறு சிறு குழுக்களாக பிரிந்து பல்வேறு பாதுகாப்பு நிலைகளை அடைந்தோம். எதிரே சிங்கள இராணுவம் கனரக வாகனங்கள் துணையோடு முன்னேறி கொண்டிருந்தான். அவர்களுக்கு துணையாக விமானப்படை ஹெலிகாப்டர்களும் கடலிலிருந்து பீரங்கி படகுகளும் கன்போட்ஸ் சரமாரியாய் குண்டுகளை வீசிக்கொண்டிருந்தது. சண்டை உக்கிரமாக இருந்தது. நாங்கள் மற்ற போராளிகளுடன் சேர்ந்து கொண்ட பிறகு களத்தின் போக்கு மாறியது. அங்கே கட்டி முடிக்கப்படாத பெரிய வீடொன்று இருந்தது. போராளிகள் அங்கே 3-4 பேர் கொண்ட குழுவாக பதுங்கி நின்று சண்டை பிடித்து கொண்டிருந்தார்கள். நாங்கள் போனதும் பின்பக்கம் எங்களை நிற்கச் சொல்லி அவர்கள் பக்கவாட்டில் போய் பதுங்கி படுத்துக்கொண்டு இராணுவத்தை அடித்தார்கள். நாங்கள் 3 பேரும் வீட்டின் பின்புறம் ஓடினோம். தலைக்கு மேலே துப்பாக்கி சன்னங்கள் விறுவிறென்று காற்றை கிழித்துச் சென்ற ஓசையும் பிறகு அவை தட்டென்று சுவற்றில் பற்று தெரித்த சத்தமும் விடாமல் கேட்டுக்கொண்டே இருந்தது. அருகில் விழுந்து வெடிக்கும் போதெல்லாம் நிலம் அதிர்ந்தது. சலீரென்ற இரைச்சலுடன் வீடும் குலுங்கியது. பிள்ளையாருடன் நாங்கள் இருவரும் வீட்டின் மதில் சுவருக்கு பின்னால் பதுங்கினோம். கவனமாய் தலையை தூக்கி பார்த்தோம். இராணுவ கவச வாகனம் வயல்வெளியில் ஊர்ந்து வந்து கொண்டிருந்தது. வயலும் பச்சை, இராணுவமும் பச்சை நிறம். சற்று சிரமமாக இருந்தது. தலைக்கு மேலே மலை போல் துப்பாக்கி சன்னங்கள் சீறி பாய்ந்து கொண்டே இருந்தன. அத்தியாயம் முற்று. அத்தியாயம் 14. சிங்கள இராணுவத்தை முடக்கினோம். எனக்கு கண்கள் இருண்டது. சினிமாவில் கூட அப்படியான காட்சிகளை பார்த்ததில்லை. என் முதல் சண்டை அனுபவம் அது. பயிற்சிக்கும் பார்வையில் படும் களப்போக்கிற்கும் பாரிய வித்தியாசத்தை உணர்ந்தேன். பக்கத்தில் நின்ற மூத்த போராளிகளின் ஆலோசனையை பின்பற்றுவதென முடிவு செய்தேன். பிள்ளையார் தன் ஆர்பிஜியை தோளில் அணைத்தார். சற்று தொலைவில் முன்னோக்கி வந்து கொண்டிருந்த துருப்புக்காவி APC ஆர்ம்டு பர்சனல் கேரியர் ஒன்றை குறிவைத்து உந்துகணையை ஏவினார். பூம்! காதில் அணிந்திருந்த பாதுகாப்பு அடைப்பானையும் மீறி செவிப்பாறையை தாக்கியது சத்தம். பாதுகாப்பு அடைப்பான் இயர் ப்ரொடக்டர். துருப்புக்காவி வந்து கொண்டிருந்த இடத்தில் தீப்பிழம்பு ஒன்று பளிச்சிட்டது. அதைத் தொடர்ந்து பாரிய வெடியோசை, நெருப்பு படலமும் புழுதியுமாக அங்கே மாறியது. சற்று நேரத்திற்கு பிறகு பார்த்தால் துருப்புக்காவி செயலற்று கிடந்தது. இராணுவம் சிதறி பின்வாங்கியது. அடுத்த வினாடியே பிள்ளையார் ஓடிவாங்கோ என்று அந்த இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு ஓட நாங்களும் பின்னாலேயே ஓடிப்போனோம். சொல்லி வைத்தார் போன்று நாங்கள் இருந்த இடத்தை நோக்கி LMG சடசடத்தது. அடுத்தடுத்து 2-3 எரிகணைகளும் அங்கே விழுந்து வெடித்தன.
என் இதயம் ஒரு கணம் நின்று போனது. அப்படி ஒரு படபடப்பு. முன்பு நாங்கள் இருந்த இடம் சிதறிப்போனது. சில வினாடிகளில் தப்பினோம். மூத்த போராளிகளின் அனுபவ நகர்வு என்னை வியக்க வைத்தது. பிள்ளையார் இப்போது இரண்டாவது உந்துகணையை ஏவினார். அது தவறியிருக்கும் போல். உடனேயே மூன்றாவதை அவசரமாக குறிவைத்து ஏவ, அடுத்த வினாடி நாலாபுறத்தில் இருந்தும் அந்த வீட்டை நோக்கி எரிகணைகள், உந்துகணைகள், துப்பாக்கிச் சன்னங்கள் மலைபோல் சீறி பாய்ந்தன. அந்த இடத்திலிருந்துதான் ஆர்பிஜி அடிக்கப்படுகிறது என்பதை எதிரி தெரிந்து கொண்டான். இனியும் அங்கிருப்பது உசிதமல்ல என அனைவரும் அங்கிருந்து வேறொரு பாதுகாப்பு நிலையை தேடி ஓடினோம். திடீரென்று எனக்கு பின்னால் அலறல் சத்தம். பிள்ளையாரின் அலறல் சத்தம். திசையை நோக்கி பதுங்கியவாறே ஓடினேன். அங்கு தரையில் காலை பிடித்தபடியே வழியில் துடித்து கொண்டிருந்தார் பிள்ளையார். அவர் உடல் முழுவதும் புழுதி, காலில் இரத்தம் பெருக்கெடுத்தது. வளாகத்தில் விழுந்து வெடித்த எரிகணை ஒன்றிலிருந்து சிதறிய இரும்பு துண்டு பிள்ளையாரின் காலை அடித்து கிழித்திருந்தது. மற்ற போராளிகளும் தவழ்ந்து ஊர்ந்தபடி அங்கே குழுமிவிட்டனர். சுற்றிலும் ஷெல்கள் வந்து விழுந்து வெடித்தபடியே இருந்தது. அந்த வளாகமே அதிர்ந்து குலுங்கியபடியே இருந்தது. அந்த வீடு சிதிலமாகிக் கொண்டே வந்தது. நாங்கள் 5-6 பேர் அங்கே மரணத்திற்கு மிக அருகில் இருந்தோம். யாருக்கும் யோசிக்கக்கூட நேரமில்லை. நானும் இன்னொரு போராளியும் எதிரியின் நடமாட்டத்தை கவனிக்கச் சென்றுவிட, மற்ற போராளிகள் பிள்ளையாரை முதலுதவிக்காக பாதுகாப்பான வேறொரு இடத்திற்கு தூக்கிச் சென்றார்கள். அவர்களுக்கு பாதுகாப்பாக சற்று இடைவேளை விட்டு சிறிது தூரம் சென்றிருப்போம். பிள்ளையார் பற்றென்று தலையை தூக்கி, ஆர்பிஜி எங்கே, யாரிடம் உள்ளது என்று கதறினார். எல்லோரும் திகைத்து நின்றோம். யார் கையிலுமே ஆர்பிஜி இல்லை. குண்டுகள் விழுந்து வெடித்த அதிர்ச்சியில் பிள்ளையார் தூக்கி வீசப்பட்ட போது ஆர்பிஜி எப்படியோ தவறியிருக்கிறது. அடிப்பட்ட கலோபரத்தில் யாரும் அதை கவனிக்கவில்லை. இப்போது அதை மீட்டாக வேண்டும். முன்பை விட அந்த வளாகத்தில் குண்டுகளும் எரிகணைகளும் விழத் தொடங்கியிருந்தது. இராணுவம் அந்த வீட்டை குறிவைத்து முன்னேறி வந்தது. என்றாலும் வேறு வழியில்லை. ஆர்பிஜி எங்களுக்கு முக்கியம். மற்றும் ஒரு உயிர், மிக முக்கியமான ஆயுதம் அது. மற்ற போராளிகளை காட்டிலும் நான் தான் குறைவான பாரத்தை வைத்திருந்தேன். தவிர கடைசியாக வந்து கொண்டிருந்தவனும் நானே. அந்த வளாகம் எனக்குத்தான் அருகில் இருந்தது. அதனால் யோசிக்காமல் வளாகத்தை நோக்கி குனிந்தபடியே நகர்ந்தபடியே ஓடினேன். பிள்ளையார் காயம்பட்டு கிடந்த இடத்தில் தேடினேன். அங்கில்லை. சற்று தள்ளி அடர்த்தியாக மண்டி கிடந்த ஒரு குரோட்டன் புதருக்கு அருகே கிடந்தது ஆர்பிஜி. நான் வைத்திருந்த எஸ்எம்ஜியை தோளில் மாட்டிக்கொண்டு ஆர்பிஜியை கையில் எடுத்தேன். பாரமாக இருந்தது. எனவே 2 கையாலும் அணைத்து தூக்கி கொண்டு குனிந்தபடியே ஓடினேன். சிரமமாக இருந்தது. அதற்குள் ஒரு மூத்த போராளி எதிரே ஓடி வந்தார். நான் சிறியவன், சிரமப்படுவேன் என்றே, செல் வீச்சில் அடிபட்டு விடுவேன் என்றே அப்படி ஓடி வந்தார். ஆர்பிஜியை வாங்கி கொண்டார். வேறு பாதுகாப்பான இடத்தில் நிலை கொண்டோம். இதற்கிடையில் காயம்பட்ட பிள்ளையாரை பிக்கப்பொண்டியில் ஏற்றி மந்திகை என்ற ஊரிலிருந்த மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இங்கே சண்டை தொடர்ந்து நீடித்தது. மதியம் தாண்டிய போது வாக்கி டாக்கியில் புதிய செய்தி ஒன்று. சிங்கள சிப்பாய்களுக்கு உதவ வேண்டி வல்வெட்டித்துறை இராணுவ முகாமிலிருந்து ஒரு படையணி வெளியேற இருப்பதாக தகவல் வந்தது. நல்லவேளை, எதிரி இப்படியெல்லாம் செய்வான் என்பதை கணித்திருந்த புலிகள் அவர்களை வல்வெட்டித்துறை முகாம் அருகிலேயே எதிர்த்து தாக்கி முடக்கியிருந்தார்கள். அங்கேயும் வலுவான சண்டை. அங்கே புலிகளின் முற்றுகையை உடைத்து கொண்டு வந்தால் இங்கே எங்களுக்கு பேரழிவு நிச்சயம். இராணுவத்திற்கு எதிராக புலிகளின் அடி கடுமையாக இருந்தது. இங்கே நாங்கள் பதுங்கியிருந்த இடத்தை தெரிந்து கொண்டு தும்பி பறந்து வந்தது. மேலே சுற்றி அலைந்தபடி 50 கேலிபர் கனரக எந்திர துப்பாக்கியாலும் 40 mm ராக்கெட் குண்டுகளாலும் சகட்டு மேனிக்கு சுட்டு தள்ளியது. சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேல் இரு தும்பிகளிடமும் வகையாக மாட்டிக்கொண்டிருந்தோம். மூத்த போராளிகளின் ஆலோசனையும் வழிகாட்டலிலும் பெரிய ஆபத்தின்றி தப்பினோம். அந்த அனுபவம்தான் பிறகொரு நாளில் ஒரு விமானப்படை குண்டுவீச்சிலிருந்து என்னை மயிரிழையில் தப்பிக்க வைத்தது. மதியத்திற்கு மேல் இராணுவத்தின் 2 துருப்புக்காவி வாகனம் முற்றாக அளிக்கப்பட்டது. ஒன்று சேதமாக இருந்தது. பிறகு சண்டையின் தீவிரம் குறைந்து இராணுவம் பின்வாங்கி முகாமிற்கு திரும்பி ஓடியது. அவர்கள் தரப்பில் 7 பேர் மரணம், 20க்கும் மேற்பட்டோர் காயம், நிறைய சேதாரங்கள். எங்கள் தரப்பில் 3 போராளிகள் வீரமரணம், பிள்ளையார் உள்ளிட்ட 7 பேர் காயம். எங்களின் முன்வரிசை பாதுகாப்பு அரண்கள் சிலவற்றை அளித்திருந்தார்கள். அதில் நாங்கள் பதுங்கி தாக்கிய அந்த வீடும் ஒன்று. அதை சுத்தமாக குண்டு வைத்து தகர்த்திருந்தார்கள். அங்கே வல்வெட்டித்துறையிலும் சண்டை ஓய்ந்தது. இராணுவம் பின்வாங்கிவிட்டதாக வாக்கி டாக்கியில் தகவல் வந்திருந்தது. சண்டை ஓய்ந்து வெற்றி களிப்போடு திரும்பினோம்.
வழியெங்கும் மக்கள் ஆங்காங்கே வழிமறித்து எங்களை தூக்கி கொண்டாடினார்கள். குளிர்பானங்கள், தின்பண்டங்கள் என இருப்பதையெல்லாம் வாரி கொடுத்தார்கள். எங்கும் மகிழ்ச்சி பெருக்கு, ஆரவாரம், உற்சாகம். குறிப்பாக தாய்மார்களின் அன்பை வார்த்தைகளில் சொல்ல முடியாது. அவற்றை உணர வேண்டும், உணர்ந்து பார்க்க வேண்டும். மண்ணிற்காகவும் மக்களுக்காகவும் போராடுவது எத்தனை பெரு! அது ஓர் உணர்ச்சிமயமான, நெகிழ்ச்சிமயமான தருணம். இப்படியெல்லாம் நடக்கும் என்று போராளிகள் சொல்லி கேட்டிருக்கின்றேன். அன்று நேரில் பார்த்தபோதுதான் விளங்கியது. என் கண்களிலும் ஆனந்த கண்ணீர். அன்றிரவு எனக்கு தூக்கம் வரவில்லை. அன்று நடந்தவைகள் எல்லாம் மனதில் ஓடியபடியே இருந்தது. இறந்த போராளிகளின் முகம் மனதை பிசைந்தது. நேற்று இருந்தார்கள், இன்று வீரமரணம். கண்ணில் நீர் வழிந்தது. இறந்த போராளிகள் என்னை விட 4-5 வயது கூடியவர்களாக, மிக இளம் வயதினராக இருந்தார்கள். போர்க்களத்தில் மரணம் எங்கிருந்து எப்படி வரும் என சொல்லவே முடியாது. நொடிப்பொழுதில் நடந்து முடிந்துவிடும். சற்று முன் வீராவேசமாக போராடி கொண்டிருந்தவர் பட்டென்று விழுந்து கிடப்பார். விழித்த பார்வையோடு மரணத்தை பிடித்து கொண்டு. உடல் லேசாக நடுக்கமுற்றது. மயிர்கால்கள் ஒரு கணம் குத்தி நின்றன. கெட்ட எண்ணங்களை மனதிலிருந்து அகற்ற முயன்றேன். நமக்கான துப்பாக்கி குண்டோ அல்லது வெடிகுண்டோ இன்னும் தயாரிக்கவில்லை போலும் என போராளிகள் விளையாட்டாய் பேசிக்கொள்வதை நினைத்தேன். அன்று இரவு ஓய்வு நேரத்தில் மூத்த போராளிகள், தளபதிகள் ஒன்று கூடி அன்று நடந்த யுத்தத்தின் சாதக பாதகங்களை அலசிக் கொண்டிருந்தார்கள். அடுத்த சண்டைக்கு உதவும் பாடம் அது. அப்போது என்னை பற்றியும் ஓரிரு வார்த்தைகள் பேசியிருக்கிறார்கள். பலத்த குண்டுவீச்சுக்கு மத்தியிலும் நான் ஆர்பிஜியை மீட்டுக்கொண்டு வந்தது மூத்த போராளிகளின் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. காரணம், அப்போது புலிகளிடத்தில் நடுத்தர மற்றும் கனரக ஆயுதங்கள் வெகு குறைவு. ஆயுத பற்றாக்குறை நிரம்பிய காலம் அது. வடமராட்சி முழுவதற்குமே 2 அல்லது 3 ஆர்பிஜி தான் இருந்தது. எனவே அவற்றை இழப்பது நினைத்து பார்க்க முடியாத ஒன்றுதான். விடுதலை புலிகளுக்கு அப்போது உயிரை விட மேலானது அவர்கள் கையில் வைத்திருக்கும் ஆயுதம். அது வெறும் கருவி மட்டுமல்ல, ஈழத்தமிழ் மக்களின் பாதுகாப்பு கவசம், விடுதலையின் வேர். இந்த எண்ணம் புலிகள் இயக்கத்தோடு கலந்துவிட்ட ஓர் உணர்வு. அத்தகைய ஓர் கருவி இழந்து போகாமல் மீட்டதற்கு நான் காரணமானேன் என்ற செய்தி முகாம் போராளிகளிடையே பரவியது. முதல் சமர் என்றாலும் துணிச்சலாக செயல்பட்டதாக மூத்த போராளிகள் கருதியது எனக்கு மகிழ்ச்சியை தந்தது. உண்மையில் அச்சத்தை வெளிக்காட்டவில்லை என்பதே உண்மை. பின்னாட்களில் நடந்த பல யுத்தங்களோடு ஒப்பிட்டு பார்த்தால் அன்று நடந்த எரிகணை வீச்சும் குண்டு மடையும் சாதாரண ஒன்றுதான். அத்தியாயம் முற்று.